ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தினார். கண்ணின் மணியை போல நம்மை காத்தார். நாம் கதறி எழுத நேரமெல்லாம் நானோடு கூட இருக்கிறது சொல்லி நம்மை பலப்படுத்தினார். தேவைகள் நம்மை நெருங்கி இருக்கும்போது நெருக்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுத்தார், உதவிகள் செய்தார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியா நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்னும் உம்முடைய கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே. அல்லேலூயா. புதிய கிருபையினால் நிரப்பும் என்று சொல்லி கேட்போம். அல்லேலூயா. நாங்கள் பட்ட வெட்கத்துக்கு பதிலாக எங்களுக்கு நன்மையை தருகிற தேவன் நீர் அல்லவா? என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா.
அவருடைய பிரசன்னம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலும் எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை தர வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. மானானது நீருடைய வாஞ்சிப்பது போல நாங்கள் உண்மையே வாஞ்சிக்கிறோம். எங்கள் இருதயம் வாஞ்சிக்கிறதப்பா. ஆமென். நம்மை சோதரிக்கிறோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமை. எல்லாரும் சேர்ந்து வாயில திறந்து, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமோடு நாடுகிறே, ஆர்வமோடு நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உன்மன் ஒன்றே போதுமையா. சொல்லுவோமா? உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதை பார்த்து கேட்கலாம். எங்களை அழைத்தவர் நீர், கரம் பிடித்திருக்கிறவர் நீர், எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்கிறவரும் நீர் ஆண்டவரே. என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். எப்போதும் பிரசன்னத்தில் இருக்கணும் அப்பா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாதே தூயவரே, கைவிடாதே தூயவரே.
நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே, ஆளுகை செய்ய ஆவியான வசனத்தை ஒப்பு கொடுக்கிறோம். போதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். ஒவ்வொரு நாளும் அது புதிதாக இருக்கிறபடினால ஆண்டவரே தேவரீரப்பா, இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள் இரக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய நாமத்தையும் உம்முடைய வேத வசனத்தையும் தியானிக்கிற தியானம் எனக்கு இனிமையாய் மாறட்டும் அப்பா. உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம், எங்கள் குடும்பம் ஆண்டவரே தேவரப்பா, எங்கள் சபை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஊழியங்களை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. கையும் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வீண் செலவுகளுக்கும் விக்கிரங்கள் மோசங்கள் ஆபத்துகளுக்கும் கர்த்தர் விலக்குவீராக. கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவில் இன்னும் வளரணும்ப்பா ஆண்டவரே. அவர்கள் படிக்கிற படிப்பில் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தந்து முன்னணியிலே ஆண்டவரை நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வெற்றி தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொழில்கள், வேலைகள், கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஊழியங்களிலும் தேவன் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை கட்டளிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த நாளிலும், even in this day, இந்த புதிய மாதத்திலே, even in this new month, தேவன் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான ஒரு வசனம் ஞாபகப்படுத்தும்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் உண்டு. there is a word which God has given for us. அல்லேலூயா. Hallelujah. நாம் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கலாய் இருக்க வேண்டும். We should always desire the word of God. தேவ பிரசன்னம் நமக்கு ஆசீர்வாதத்தையும் தேவ பிரியத்தையும் உண்டாக்கும். The presence of God gives his favor and his blessing. அல்லேலூயா. Hallelujah. தேவ பிரியராய் நம்மை அவருடைய பிரசன்னம் மாற்றும். And the presence of God will make us the favorite of Christ. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. 2 சாமுவேல் 6 அதிகாரத்தில் 2 Samuel 6 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. when we take verse 11, it says, கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். when the ark of the Lord remained in the house of Obed-Edom the Gittite for 3 months, the Lord blessed Obed-Edom and all his household. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். The Lord is always good. இந்த உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? What does it mean by the ark of the Lord? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யாத்ராகமம் 25 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். In Exodus 25 verse 22 says, and I will meet you there. உனக்கு கற்பிக்க போகிறவை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். And I will speak with you from above all these things. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது ஒரு அடையாளம். And the ark of the Lord is a sign. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ரகசியம் என்ன, மேன்மை என்ன? But what is the secret behind the ark of the Lord? It is தேவனுடைய சமூகம். It is the presence of God. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. என்னாகும் 10 அதிகாரம் 33 வசனம் என்ன சொல்லுகிறது? Numbers 10 verse 33, what does it say? கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பெட்டி ஜனங்களுக்கு முன்பாக சென்று வழி நடத்தியது. The ark of the covenant of the Lord was before and leading the people. இளைப்பாறுதலை தந்தது. And it gave rest for them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த தேவ பிரசன்னம் This presence of God, நமக்கு போக வேண்டிய திசையை கொடுக்கும். it gives us the direction in which we are supposed to walk. இளைப்பாறுதலை தரும். It gives us rest. நம்ம வீட்டையும் ஆசீர்வதிக்கும். It will also bless our household. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 6 அதிகாரம் 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Samuel 6 verse 2 says, கேருபின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம்
தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி. The ark belonged to the Lord of hosts who dwells between the cherubim. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கேருபீல் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி. And இதுக்கு என்ன அர்த்தம்? what does it mean? அவர் நம்மோடு வாசமாயிருக்கிற தேவன். A God dwells among us. அவர் எல்லாவற்றுக்கும் மேலான ராஜாதி ராஜ சர்வ வல்லமையுள்ளவர். He is the King of kings and the Lord Almighty. அவரே ஆராதனைக்கும் தொழுது கொள்ளுதலுக்கும் பாத்திரர் மகிமைக்கு உரியவர். And he alone is worthy of glory and all our praises. இதுதான் தேவனுடைய சமூகம். And this is the presence of அது God. நம்மை வழி நடத்தும், It will lead us. இளைப்பாறுதல் தரும், It will give us strength. நம்மை போதிக்கும். It will teach us. நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர் சமூகம் உறுதிப்படுத்துகிறது. And it confirms that our God is with us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த உடன்படிக்கை பெட்டி தான், This ark of the God, இந்த தேவ சமூகம் தான் it is this presence of God. யாருடைய இடத்துல வருகிறது? Where did it come? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே இருக்கிறது. And in 2 Samuel 6 verse 11 it says that it came to the house of Obed-Edom who was a Gittite. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இதற்கு முன்னாக ஒரு சம்பவம் நடக்கிறது. Before this there was an incident இந்த பெட்டியை கொண்டு வருகிறார்கள். and they are bringing this ark of God பாலை யூதாவிலிருந்து இந்த பெட்டி வருகிறது. and it comes from பாலை யூதாவிலிருந்து இந்த பெட்டி வருகிறது. யூதாவிலிருந்து பெட்டி வருகிறது. it comes from Judah. இந்த பெட்டியிலே மாடை பூட்டி ரத்தத்திலே இந்த பெட்டியை வைத்து கொண்டு வருகிறார்கள். And they are bringing this ark of God among the oxen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த மாடு ஒரு இடத்துல மிரளுகிறது. And this ox got stuck அப்பொழுது பெட்டி அசைகிறது. and the ark of God was அங்கே ஊசா என்கிற மனிதன் போய் என்ன பண்ணுகிறான்? அந்த பெட்டியை தொடும்படியாய் என்ன பண்ணுகிறான்? பெட்டியை தொடுகிறான். and a man called Uzzah, he went and touches the ark of God. அவன் தேவனுடைய கோபம் ஊசா மேல் மூண்டது. And the anger of God was upon Uzzah. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அவனை அடித்தார். And because he was aroused, God struck him. இது தேவன் உடைய பெட்டியை அவர் சமூகத்தை தேவன் தாவீது தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தான் விரும்பினார். And David decided that he need to bring the ark of God to his city. இது நடந்த உடனே தாவீது பயப்படுகிறார். And when this happened, David was afraid. இந்த சூழ்நிலையில் தான் In this situation, ஓபேத் ஏதோம் என்கிறதான அவனுடைய வீட்டிலே இந்த பெட்டி வைக்கப்படுகிறது. and the ark of God was kept in the house of Obed-Edom. ஒரு காரியம், ஓபேத் ஏதோம் அவன் பயப்படவில்லை. அவன் என்ன பண்ணான்? பெட்டியை என்ன பண்ணான்? ஏற்றுக்கொண்டான். And Obed-Edom was not afraid of the ark of God, but he willingly accepted it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாமும் தேவ சமூகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். We also should accept the presence of God. நாம தேவனை கனப்படுத்தும் பொழுது, So when we honor God, தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். God will honor us. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த 3 மாதங்களிலே, In the 3 months, இந்த தேவ சமூகம் வீட்டில் இந்த 3 மாதங்களிலே within the 3 months of the ark of God மாற்றங்கள் தொடங்கியது. and transformation began. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்ப தேவ பிரசன்னம் வரும் பொழுது நம்முடைய வீட்டிலே மாற்றங்கள் வருகிறது. So when the presence of God comes into our house, there is changes in our house. என்ன மாற்றம்? So what are the changes? தேவன் என்ன பண்ணார்? ஓபேத் ஏதோமுடைய வீட்டாரை அனைவரையும், ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். And God blessed Obed-Edom and all of his household. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்ப தேவனுடைய பிரசன்னம் ஒரு வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, So when the presence of God works in a man's life, அதன் பலன் வெளிப்பட தொடங்கும். and the harvest will be seen outward. இது பெட்டி ஒரு அடையாளம் தான். The ark of God is just an symbol, ஆசீர்வாதத்தை உண்டாக்கினது தெய்வ சமூகம். but it was the presence of God that brought blessings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy இப்போ name. இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு மாத்திரமல்ல, So this blessing is not only for, அவனுடைய குடும்பம் முழுவதும் இந்த ஆசீர்வாதம் வருகிறது. but all of his household received the blessing of God. கர்த்தர் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். And God blessed the house of Obed-Edom. கர்த்தர் வீட்டை ஆசீர்வதித்தார். So when God blessed, ஆதியாகமம் 39:5 பார்க்கிறோம். in Genesis 39 verse
verse 5. யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். And Lord blessed Potiphar's house for Joseph's sake. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 31 வசனம் வாசிக்கிறோம். In Acts 16 verse 31 we read, நீ விசுவாசித்தால் நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். believe on the Lord Jesus Christ and you will be saved, and you and your house. உபாகமம் 28:2 வாசிக்கிறோம். Deuteronomy 28 verse 2-4. கர்த்தருடைய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் குடும்பம் பிள்ளைகள் சொத்து ஆகிய எல்லாவற்றின் மேலும் இறங்கினது. And God's blessing came upon family, children and possessions. அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் தங்கும் வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும் வீடாய் மாறுகிறது. So where the presence of God dwells, it is the place where the blessing of God also dwells. வழித்தேறிய வாழ்க்கைக்கு திசை கொடுப்பதும் தேவ சமூகம்தான். It is the presence of God that gives direction to a wandering life. வெறுமையான வீட்டை ஆசீர்வதித்தால் நிரப்புவதும் தெய்வ பிரசன்னம் தான். It is the presence of God that fills an empty house with blessings. நாம் தெய்வ பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். We need to desire the presence of அவர் God. சமூகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். We should desire for the presence அவர் of முகம் God. எப்பொழுதும் நம்ம மேல பிரகாசித்துக் கொண்டே முகத்தின் வெளிச்சம் நம்ம மேல் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். And the countenance of the light of God should shine upon our faces. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த பிரசன்னத்தை தான் இந்த தேவ சமூகத்தை தான் மோசேயும் வேண்டி விரும்பினான். And this presence and the dwelling of God, even Moses also desired. உம்முடைய சமூகம் எங்களோடு வராவிட்டால் நாங்க இங்கேயே இருந்துறோம். If your presence does not go before us, we will stay here. அல்லேலூயா. இந்த பிரசன்னத்தை நாம் தற்காலிகம் அல்ல நிலையாய் காத்துக்கொள்ள வேண்டும். This presence of God, it's not for temporary. We need to keep it forever. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. 3 மாதங்கள் இந்த தேவனுடைய பெட்டி தேவனுடைய சமூகம் எங்க இருந்தது? ஓபேத்ஏதோம் வீட்டில் இருந்தது. And for 3 months the ark of God was in the house of Obed-Edom. தேவன் ஆசீர்வதிக்க தொடங்கின தாவீது என்ன தைரியம் வந்து அவன் என்ன பண்ணா அதை எருசலேமுக்கு கொண்டு போனார். And when God started to bless the house of Obed-Edom, David was boosted in faith and he brought the ark of God to ஆனால் ஓபேத்ஏதோம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டுவிடவில்லை. But Obed-Edom did not let go of the presence of God. என்ன நடக்குது? 1 நாளாகமம் 16 அதிகாரம் 37 வசனத்தை நாம் வாசிக்கும்போது Chronicles 16 verse 37. பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாட முறைமையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக ஆசாவையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரரை 68 பேரையும் வைத்திருந்தான். And David appointed Asaph his brethren and Obed-Edom to minister continually before the ark of God according to each day's work. அவன் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதாக மட்டுமில்ல, Not only he experienced the presence of God, தேவனுடைய பிரசன்னத்திற்கு தேவனுடைய சமூகத்திற்கு சேவை செய்வனாய் மாறிவிட்டான். he also became a servant for God's presence. அப்ப தேவ சமூகம் நம்ம ஆசீர்வாதத்தோட நம்ம நிற்க கூடாது. So in the presence of God, not only we should stand with blessing, நித்தமும் முறையாய் சேவிக்கும்படியாய் அவன் என்ன பண்ணான்? தேவ பெட்டியின் முன்னாக தேவ சமூகத்துக்கு முன்பாக இருந்தான். and he was before the ark of God serving continually day by day. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, So not only on Sundays, விசேஷ கூட்டங்கள் மட்டும் இல்ல, not only on special meetings, ஸ்பெஷல் கன்வென்ஷன் மட்டும் இல்ல, not only at special conventions, ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடி மட்டும் இல்ல, not only on Bible studies, அன்றாட வாழ்க்கையில தினமும் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், சோதரிக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். but every day we need to pray, we need to praise God, we need to give thanks to the Lord, and we need to obey to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகிய லூக்கா 18 அதிகாரம் 1 வசனம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். Hence in Luke 18 verse 1 says, you ought to pray and not lose heart. எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். Always pray. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சங்கீதம் 145:2 சொல்லுகிறது, Psalms 145:2 verse says, நாள்தோறும் உம்மை நான் சோதரிப்பேன். every day I will bless you. நாள்தோறும் உம்மை சோதரிப்பேன். Every day I will bless you. சோதனையிலும் தேவனை சோதரிப்பேன். Even in the midst of temptation, வெற்றியிலும் நான் சோதரிப்பேன். even in the midst of victory I will praise நான் God. காத்திருக்கும் காலத்திலும் தேவனை சோதரிப்பேன். Even during my waiting period I will praise என் God. தேவன் என்னை ஆசீர்வதித்தாலும் நான் தேவனை சோதரிப்பேன். Even when my God blesses me, I will praise him. சூழ்நிலைகள் மாறும், Because circumstances ஆனால் change, தேவன் ஒருபோதும் மாறாதவர். but God never changes. அவர் துதிக்கு பாத்திரர். He is worthy of praise. நாம் அவருக்கு எப்பொழுதும் நன்றி இருந்த இருதயத்தோடு காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And he desires that we may be found with ஆகையால்தான் thanksgiving heart. எல்லாவற்றுக்காக அவரை சோதரியுங்கள். So it is said, praise him for everything. அப்போஸ்தலர் என்ன செய்கிறார்கள்? What
what did the apostles do? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46 47 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நாள்தோறும் தேவனை துதித்தார்கள். In Acts 2 verse 46 it says they praised God daily. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Hebrews 13 verse 15 says, அவர் மூலமாய் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு துதிபலிகளை செலுத்த கடவோம். therefore by him let us continually offer the sacrifice of praise of God. அப்ப ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களிலே, So in the ancient apostle times, வாரந்தோறும் அல்ல, not weekly, நாள்தோறும் ஆராதனையினாலும் துதியினாலும் நிரம்பி இருந்தது. the church was filled with worship and praises every day. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுவதும் தினந்தோறும் நடைபெற வேண்டிய ஒரு காரியம். So even following Christ, it is something that should be done every day. அல்லேலூயா. Hallelujah. நித்தம் அன்றாட முறையாக சேவிக்கும்படியாக ஓபேதேதோம் தேவனுடைய பெட்டிக்கும்பாக தேவ சமூகத்துக்கும்பாக நின்றிருந்தான். And Obed-Edom was standing before the ark of God in the presence of God to serve continually. நாம் ஜெபம் நம்ம வாழ்விலே நாம் வேண்டும். We need to have prayer in our life. நாள்தோறும் ஜெபிப்போம். Let us pray every day. நாள்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம். Let us praise God every day and give thanks to Him. நாள்தோறும் நம் தேவனுக்கு கீழ்ப்படிவும் அவசியம். It is important that we need to obey every day. அல்லேலூயா. ஆகியால் லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, Hence it is said in Luke 9 verse 23, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் if anyone desires to come after me, தினந்தோறும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். let him deny himself and take up his cross daily and follow me. அல்லேலூயா. Hallelujah. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு கீழ்ப்படிதலோடு வாழுகிற வாழ்க்கை தினந்தோறும் இருக்க வேண்டும். So following Christ and living in obedience should be done every day. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் அனுதினம் பின்பற்ற கடவோம். Let us carry our cross and follow Christ daily. கர்த்தருடைய வசனத்துக்கு அனுதினம் கீழ்ப்படிவோம். Let us obey to the word of God every day. காலையில் விழித்த உடனே தேவனோடு பேசுவோம். As soon as we wake up, let us speak unto God. நாளை தொடங்கும் போது வேதத்தை வாசிப்போம். When we start a day, let us begin with உணவு scriptures. உண்பதற்கு முன்பாக நன்றி சொல்வோம். Let us give thanks before every meal. குடும்பமாய் ஒன்று கூடி ஜெபிப்போம். Let us pray together as a family. இரவு உறங்கும் முன்பாக அந்த நாளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us thank God for the day before sleeping. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தேவனுடைய சித்தமானதை அனுதினமும் செய்வோம். Let us do the will of God every day. அல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவனுடைய பிரசன்னத்திலே நிலைத்திருப்பவன் So the one who dwells in the presence of God, தேவனுடைய ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறான். he is the one who is chosen to do the ministry of God. ஒன்று நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, First Chronicles 15 verse 24. ஓபேத்ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலராய் இருந்தார்கள். And Obed-Edom and Jehiah were doorkeepers for the ark. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தேவ சமூகத்துக்கு எப்பொழுது நின்றான்? He stood before the presence of God every day. தேவன் அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். And God gave him a ministry. அவனும் தேவனுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்தான். And he also committed to serving God. பெட்டியின் காவலனாக மாறினான். And he became the guardian of the ark. அதை தொடர்ந்து செய்கிறார். And he continues to do it. ஆசீர்வாதம் வந்தது. He received the blessing. தேவ சமூகம் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. The presence of God gave him blessing. அந்த தெய்வ பிரசன்னத்தை விடாமல் பற்றி கொண்டான். And he continually held on to the presence of God. தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார். And God called him for ministry. அப்ப நம்ம என்ன செய்யணும்? So what are we supposed to do? ஆசீர்வாதங்களை தேடுகிற, ஆசீர்வாதம் மட்டும் தேடுகிற மக்களாக அல்ல. Not only seeking God only for blessing. என்ன பண்ணணும்? தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவ ராஜ்யத்தையும் தேடுகிற மக்களாய் மாற வேண்டும். We should seek after the presence of God and the kingdom of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் மாத்திரம்தான் ஊழியக்காரனாய் மாறினானா? Did only he become the servant of God? அந்த தெய்வ பிரசன்னம் என்ன செய்தது? So what did the ark of God do? அவனுடைய சந்ததியர்கள் ஆலய ஊழியக்காரர்களாய் மாறினார்கள். And all of his generations became the servants serving God in the temple. ஒன்று நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. First Chronicles 26 verse 8 says, ஓபேத்ஏதோமின் புத்திரரும் அவன் குமாரரும் அவர்கள் சகோதரமாகி ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகள் அவர்கள் எல்லாரும் 62 பேர். The sons, grandsons and relatives of Obed-Edom were all capable men serving in the work of the house of God, 62 in இந்த all. வசனம் என்ன சொல்லுது? So what does this word say? அவன் மகன், His son, மகன்கள், his grandsons, பேரன்கள், சகோதரர்கள் brothers, அனைவரும் தேவனுடைய ஊழியத்திலே பங்கெடுக்க ஆரம்பித்தார்கள். all of them took part in serving God. அப்ப தேவனுடைய சமூகம்
So the presence of God, தேவனுடைய பிரசன்னம் the presence of God, ஒரு மனிதனை மாற்றும், it transforms a man, ஒரு குடும்பத்தை மாற்றும், it transforms a family, ஒரு தலைமுறையை உருவாக்கும். it brings up a generation. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொன்னாரு, God said, நீ தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிற. you are the temple of God. உங்க சரீரம் தேவனுடைய ஆவியான பரிசுத்த ஆவியை தங்கும்படியான ஆலயம். Your body is the temple of God where the Holy Spirit dwells. தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். And God dwells in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த தேவ சமூகத்தோடு நம்ம இசைந்து வாழுவோம். So let us abide in the presence of God. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தோடு நம்ம இசைந்திருப்போம். Every day let us abide in the presence of God. தேவ சமூகத்திலே நாம் தொடர்ந்து காணப்படுவோம். Let us be seen in the presence of God every day. நம்முடைய வாழ்க்கையில வேதமும் தியானமும் ஜெபமும் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் சமூகத்தில் இருக்கட்டும். Let all praises and glory and thanksgiving be in the presence of God continually and every day. தேவ பிரசன்னம் தங்கும் ஒரு மனிதன் ஆசீர்வாதமாய் மாறுகிறான். So when the presence of God comes, a man becomes a blessing. அவன் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. His family becomes a blessing. அவன் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கப்படுகிறான். And he is called to serve God. அவன் மட்டுமல்ல, Not only him, அவன் தேவனுக்கென்று சேவை செய்யும்படியாக அவனுடைய தலைமுறையும் தேவன் உருவாக்குகிறார். and God also raises his generation for ministry. தம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய், To do the will of God, தம்முடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் to proclaim the gospel of the kingdom of God. தலைமுறைகளையும் அவர் உருவாக்குகிறார். He also brings up generations. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Our God is with us. அவர் சமூகத்திலோடு கூட சேர்ந்து அவர் மகிமையாய் அவருக்கு மகிமை செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். Let us abide in the presence of God, give all the glory that belongs to him, and in obedience let us serve God. ஓபேத்ஏதோமை ஆசீர்வதித்த அதே தேவ சமூகம், The presence of God that blessed Obed-Edom. நாம் அந்த பிரசன்னத்தை நாம் வரவேற்கும் பொழுதும், அந்த பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கும் போதும், அந்த பிரசன்னத்தோடு இசைந்து நாம் வாழும் போதும், கீழ்ப்படியும் போதும் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பமும் நம்முடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும். So when we desire the same presence of God and welcome that presence of God in our lives, we and our generation will be blessed. ஒரு மனிதன் Just a man, அந்த தேவ சமூகத்தை கனப்படுத்தினான், he honored the presence of God. ஏற்றுக்கொண்டான், He accepted it, தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிறவனாய் மாறினான். and he was found serving God always in the presence of God. ஆசீர்வாதம் தொடங்க ஆரம்பித்தது. And blessing started to overflow. தலைமுறை வரைக்கும் தொடர ஆரம்பித்தது. Till generations it continued. ஒப்பு கொடுக்கலாமா? Can you all commit? அந்த மனிதனாய் நான் மாற விரும்புகிறேன். Lord, I desire to be like that man. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நான் ஆண்டவரை கனப்படுத்துகிறேன், வரவேற்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். Lord, I honor, I respect and accept your presence. உம்முடைய சமூகம் தான் எனக்கு வேணும். I need your presence, oh God. இந்த புதிய மாதத்திலும் Even in this new month, ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, you have given the grace to find favor in your eyes. கிருபை கிடைத்தது என்றால் If I have received the grace from you, என்னோடு கூட நீ இருக்க வேண்டும். I should be along with you. என் கிருபை உனக்கு போதும் நீங்க தானப்பா சொன்னீங்க. God, you said that my grace is sufficient for you. என்னோடு நீ இருக்க வேண்டும். Lord, you be with us. இயேசுப்பா, நீங்க என்னோடு கூட இருக்க வேண்டும். Lord Jesus, be with us. ஒவ்வொரு நாளும் Every day. ஆண்டவரே, நான் நன்றி செலுத்துவனாய், Me being a thanksgiving person, துதிக்கிறவனாய், one giving praises, வேதத்தை தியானிக்கிறவனாய், the one who meditates, கீழ்ப்படிந்து obeying, அனுதினமும் என் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்தொடர and to take up my cross every day. ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. Lord, I commit myself. ஊழிய சிந்தையும், The thoughts of ministry ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த கிருபையும், and the grace to gather souls, வார்த்தையும் எனக்கு தருவீராக. and give me the word. இயேசு மூலம் In the name of ஜெபம் Jesus, கேள் நல்ல பிதாவே. I pray. ஆமென், Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழிநடத்தலும் இன்றும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வாழ் வருகிற வரைக்கும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தீமையை வெற்றிடுவேன். என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தீமையை வெற்றிடுவேன். குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்துவிட்டேன். குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்துவிட்டேன். தேவா
ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.